தமிழ்நாட்டில் நிறையா விளையாட்டு வீரர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து சரியான அங்கீகாரம் கிடைப்பதில்லை. அவங்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைச்சா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மேலே மேலே வரும். அதாவது ஒரு புகழ்பெற்ற துறையில் இந்தியன் டீமுக்கு ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருக்கிறவங்க, ஒவ்வொரு டீமில் ஒரு அப்பாயின்மெண்ட்ஸ் ஆகியிருக்கிறவங்க. ஸோ அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சான்சஸ் கிடைக்காத ஒரு பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம அவங்களால என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அவங்களாம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்போர்ட்ஸில் நல்லா அச்சீவ் பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட் செலெக்ஷன் தேனியில் நடக்கும், செகண்ட் செலெக்ஷன் வந்து அந்த சென்னை, இந்த மதுரைக்கு வந்து. அதனால் சில பேருக்கு வந்து போக மாட்டாங்க. சில பேர் லாங் டிஸ்டன்ஸு வீட்டில் பேரண்ட்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இங்கே உள்ளூர் நல்லா விளையாடுவாங்க. இந்த பேரண்ட்ஸ் பேக்ரவுண்ட் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணால் நல்லா விளையாடுவாங்க. விளையாட்டு வீரர்கள் வந்து திறமை இருந்தும் புறக்கணிக்கப்படுறாங்க. அது ஏன் அப்படின்னா ரூரல் ஏரியால இருக்காங்க அப்படின்ற ஒரு இது. ரூரல் ஏரியால இருக்கிற பசங்களுக்கு தான் நிறைய திறமைகள் இருக்கும். இப்போதான் ஏன் ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து வெளியே சைன் ஆக முடியலன்னா நிறைய ஊழல் நடக்குது. முக்கியமாக இந்த கிராமத்து சைடில் நிறைய பேர் ஸ்போர்ட்டில் ரொம்ப பெரிய ஆளாக இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சரியான அகாமடேஷன் இல்லை, சரியான ஆதரவு யாருமே இல்லை, கொடுக்குற ப்ராக்டிஸ்க்கும் சரியான கோச்சஸ் யாருமே இல்லை. ஸோ அதனால் அவங்க வந்து வெளியில் வந்து சைன் ஆக முடியல.